ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நைஸாக வந்துட்டு விஜய் பார்வதி நம்ம சாண்ட்ரா கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்படியே இருப்பாங்களா அப்படி நம்மளுக்கு ஷாக் ஆகுது. என்ன அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. நானே பார்த்தேன், இதுன்னு புதுசாக இருக்கேன்னு. யாரெல்லாம் நோட் பண்ணிங்க சொல்லுங்கள். என்னென்னா நம்ம கானவனை அப்படி மியூசிக் அடிக்க பாட்டு பாடும், ஒத்த ரூபாயும் தார அந்த பாட்டு. அப்போது இவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க விஜய் பார்வதி. திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பின்னாடி வந்து ஆதரி ஆடிட்டு இருப்பாங்க. திவ்யா ஆடுவாங்க. திவ்யாவுக்கு தான் ஆடவே தெரியாது, இருந்தாலும் நாங்கள் ஆடுவோம். ஏன்னா இவங்க 2 பேர் காம்போ பண்ணுறது வெளியில் வந்து எப்படியும் கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு தோணுது. நாங்களும் அங்கே கலந்துக்கிறோம், நாங்களும் கிளிக் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆடுறாங்க. திடீர்னு பார்த்தா வேணாவும் வந்து ஆடுறாங்க. ஆனால் ஒரு புரியவே இல்லை, இது காம்பினேஷனே சரியில்லையே. ஏன்னா விஜய் பார்வதி ஆடுற இடத்துல ஆதரி கூட ஓகே, ஆனால் திவ்யா சரியில்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதை கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்க விஜய் பார்வதி. காலையில் சொல்கிறாங்க, சாண்ட்ரா நோட் பண்ணியா, நைட்டு நான் கானவனத்தை வந்து பாடுறாரு, நான் உடனே ஆடுறேன். உடனே பார்த்தீங்கன்னா திவ்யாவும் ஆதரையும் வந்து நிற்கிறாங்க. எனக்கு அப்போவே புரிய ஆரம்பிச்சிச்சு. உடனே எங்கேருந்தோ அந்த வியானா ஓடி வந்து ஆடுறா. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் தெரியுன்றதை அவங்க நோட் பண்ணுறாங்க. கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாண்ட்ராக்கு நம்ம விஜய் பார்வதி சொல்கிறாங்க. ஏன்னா சுற்றி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நோட்டை விட்டுகிட்டே இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து மக்கள் கரகோஷம் மூலமாக, விஜய் சேதுபதி சொல்கிறது மூலமாக, பிக் பாஸ் நீங்கள் தான் கரைச்சி குடிச்சிருக்கீங்க, பிக் பாஸே பாராட்டுறாருன்னா மைண்டில் இருக்கும். ஓகே இந்த பொண்ணு ஓகே. அதனால தான் இந்த வாரம் வந்து நாமினேஷன்ஸில் வரல. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, இந்த பொண்ணு தான் வாரம் போயிட்டு அசால்ட்டாக உள்ளே வந்துடுது, அதுவும் 2வது ஆளாக சேவ் படுறாங்க. நம்மளே இவ்வளோ திங்க் பண்ணும்போது உள்ளே இருக்கோம் திங்க் பண்ண மாட்டாங்க. அதனால தான் யாருமே குத்தலை. சரி மற்றவங்களை குத்தி வெளியே அமிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு. இப்போ இந்த விஷயத்த வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு ஷாக்கு. இதைத்தான் நான் சொல்கிறேன், உண்மையான கேமர் இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி தான். எந்நேரமும் கேமை பற்றியே சிந்திக்கிறாங்க, எந்நேரமும் அதை ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணு பண்ண நைட்டு ஒரு வேலை பண்ணி விட்டுது. அதாவது என்ன சொல்கிறது, நல்ல வெள்ளை கலரில் சூப்பராக ஒரு செவரில் போய் கரும்புலி குத்துன மாதிரி இந்த மைக்கை கைட்டி வச்சு பேசுகிற விஷயம் இதெல்லாம் தேவையா? கமுருது இவங்களும். இதுக்கு வந்து இப்போ பிக் பாஸ் வந்து இன்னும் வரல. அவர் சவுண்டு இப்போ தான் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு ஏதோ டாஸ்க்கை பற்றி சொல்லியிருக்காரு. இவர் எப்போ இதை வந்து போட்டு புழக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸ். பெரிய கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, மக்கள் செல்வாக்கு எவ்வளவோ இருந்தாலும் சரி, ரூல்ஸை மீறக்கூடாது. ரூல்ஸை மீறினா வந்துட்டு மக்கள் செல்வாக்கு இருந்தால் போதுமா? அந்த கேமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும்ல. அந்த மைக் அப்படி மறைக்கிறது, அதை கழட்டிட்டு பேசுறது, உள்ளே நீங்கள் எல்லாருமே பண்ணுறது எல்லாமே இங்கே ரிஜிஸ்டர் ஆகுது. அதுக்கு நீங்கள் பேசுகிறத பேசிட்டு கூட கெட்ட பேர் வாங்கிடலாம். ஆனால் இந்த மைக் இது பண்ணும்போது விதி மீறலும் போது இஷ்டத்துக்கு கதை கட்டுவாங்க. அந்த நேரத்தில் இதை தான் பேசுனாங்க, அவங்க அதையே பேசியிருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இதை தான் பேசுனாங்க, அந்த விஷயந்தாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. எதுக்கு இதுக்கு இடம் கொடுக்கணும்னு நான் பண்ணுறேன், ஒன்றும் சொல்கிறதுக்குல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.